அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பெரிய நெல்லிக்காய், அதாவது ஆம்லா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம ஒரு ஊறுகாய், அதாவது ஊறுகாய்னா நிறைய காரம் உப்பு எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கரகர முறுமுறுன்னு இந்த மாங்காய் ஊறுகாய், லெமன் ஊறுகாய் மாதிரி பண்ணக்கூடிய ஐட்டம் கிடையாது. இந்த பெரிய நெல்லிக்காய் வச்சு எல்லாரும் சாப்பிடக்கூடிய இந்த மாங்காய் ஊறுகாய், அந்த லெமன் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்லாம் வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா ஊறுகாய் அவங்களுக்கு ஏற்கனவே வந்து இப்போல்லாம் பிபி இருக்கும். அவங்க டாக்டர் வந்து அவங்க ஊறுகாயை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் இந்த பெரிய நெல்லிக்காய் வச்சு பண்ணக்கூடிய இந்த ஐட்டம் வந்து எப்படின்னா எல்லாருமே சாப்பிட்லாம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ஆக்சுவலாக பார்த்தா அந்த ஆம்லான்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய நெல்லிக்காயை வந்து ஒன்று சாப்பிட்றதும் சரி, 4 ஆப்பிள் சாப்பிட்றதும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதில் வந்து ரத்தத்தை ஊற வைக்கிறது, ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய அதிகப்படியான சத்து வந்து இந்த பெரிய நெல்லிக்காயில் உண்டு. இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து ரொம்ப குளிர்ச்சியும் கூட. சளி பிடிக்கிறவங்க வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு பொய்யான தகவல். ஆக்சுவலாக பார்த்தா அந்த பெரிய நெல்லிக்காவை எல்லாரும் சாப்பிடணும். உடம்புக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கும், சூட்டை தணித்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய இதுதான் வந்து இந்த பெரிய நெல்லிக்காய். இந்த பெரிய நெல்லிக்காவை எப்படி நம்ம வந்து ஒரு தயிர் சாதத்துக்கோ இல்லை நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து சாம்பார் சாதமாக இருந்தாலும் சரி, ரசம் சாதமாக எந்த இதாக இருந்தாலும் இதை எப்படி நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கிறது, எடுத்துக்கிறது, ஊறுகாயாக எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெரிய நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. ஒரு 10 20 எவ்வளோ வேணுமோ வாங்கிட்டு அந்த பெரிய நெல்லிக்காயில் ஒரு 2 பக்கமும் என்ன பண்ணுங்கள், ஒரு கத்தியை வச்சு லேசாக ஒரு கீத்து போடுங்க. போட்டுட்டு அதை ஒரு பாட்டிலில் போட்டு அதில் ஒரு அரை பாட்டிலுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு, அதாவது ஒரு கைப்பிடி உப்பு எடுத்து அதில் போடுங்க. கொஞ்சம் காரப்பொடி, ரொம்ப ஜாஸ்தியாக போட வேணாம், கொஞ்சம் காரப்பொடி ஒரு டேஸ்ட்டுக்கு போட்டு அதை என்ன பண்ணுங்க, மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ மஞ்சள் தூளையும் போட்டு நல்லா அதை ஷேக் பண்ணி வச்சுருங்க. தினம் 2 தடவை இதை நல்லா ஷேக் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 days கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஊறுகாய், அதாவது அந்த நெல்லிக்காய் வந்து நல்ல மஞ்சள் கலரில் மாறிடும். மஞ்சளும் பிடிச்சி உப்பு காரம் பிடிச்சி நல்லாயிருக்கும். அது ஊறி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அதனுடைய தோல் லேசாக, நம்ம கையிலலாம் தோல் உறிஞ்சா அப்படி இருக்கும், அந்த மாதிரி லேசாக ஒரு உறிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த இது வந்துட்டனால நெல்லிக்காய் ஊறி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கெல்லாம் வந்து அழகாக சாப்பிட்லாம். இது வந்து சம்மர் சீசன். இந்த நேரத்தில் கண்டிப்பாக நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய சூட்டை தணித்து கண்டிப்பாக அது வந்து உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும். அது மட்டும் இல்லாமல் சாப்பாட்டுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக பயன்படுத்தின மாதிரியும் ஆச்சு. இந்த பெரிய நெல்லிக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது, சாப்பிடுங்க. அதில் இருக்கிற அந்த மஞ்சள் போடுறதுனால சளியெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதெல்லாம் வந்து ஒரு பொய்யான தகவல். இந்த டைமில் வந்து பெரிய நெல்லிக்காய் நிறைய கிடைக்கும். நம்ம வந்து ஸ்கூல் டைமில் பார்த்துருப்போம். நிறைய பேர் அந்த ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் வாசலே ஒரு பாட்டி வச்சுருப்பாங்க. அந்த பெரிய நெல்லிக்காய் வந்து நல்ல தண்ணியில் போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த அதை சாப்பிட்ட அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த பெரிய நெல்லிக்காய் வந்து நீர் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் அந்த பீச் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வந்து அது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அது வெறுமனே சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது.